தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் விஜயை பற்றி ஒரு ஆபாச பேச்சை பேசிட்டார். அவர் பேசின பிறகு விஜயை பற்றின்றதை விட அங்கே விஜய் நடத்துகிற நிகழ்வில் பங்கேற்ற பெண்கள், அந்த மாணவிகளை பற்றி ஒரு ஆபாச பேச்சை பேசிட்டார். பேசின பிறகு அது எதிர்வினை ஆகுது. அவரோட கட்சியிலேருந்து பல பேர் எதிர்வினை ஆட்டுறாங்க. அவர் ஆதரவாளர்களும் பல பேர் எதிர்க்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எதிர்த்த உடனே அதை சரி செய்ய முனையாமல் அவங்கள மிரட்டுற தோனியில் பேசினார். தலைகீழ கட்டி தொங்க விட்டுருவேன், பழைய வீரம்லாம் இன்னும் இருக்குது அப்படின்னெல்லாம் பேசினார். பேசின பிறகு முடிஞ்சால் கட்டி தொங்க விட பார்ப்போம் அப்படிங்கிறது போல் அவங்க கட்சிக்காரங்க போட்டு செம்ம அடி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கடந்த 2 நாளாக கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாக இருக்கிறாரு அண்ணன் வேல்முருகன் அவர்கள். அது தகுந்த அவர் பேச்சுக்கு தகுந்த எதிர்வினைகள் தான் ஆற்றிக்கிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி எதிர்வினைகள் ஆட்டுறாங்க, இவர் எப்படி அதில் அவங்க வச்ச பொறியில் போய் சிக்கினா மாதிரி, அதாவது முதல் பேச்சை பேசிட்டாரு, அதுக்கு பிறகு அவங்க எதிர்வினைக்கு சரியாக பொறி வச்சு சிக்கினது போல் மீண்டும் பேசி சிக்கியிருக்கிறாரு. அவர் கட்சியில் அண்மையில் இணைஞ்சவங்கெல்லாம் திக்கு முக்காடிக்கிட்டு இருக்காங்க. இதை எப்படி கையாளுறதுன்னு தெரியாமல். அதை பற்றி தான் இந்த காணொலியில் விரிவாக பேச போகிறோம். வாங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். அதாவது நாம் தமிழர் கட்சியிலேருந்து நிறைய பேர் வந்து சேர்ந்தாங்கன்ன உடனே இப்போ தன்னையே சீமானாக நினைத்து கொண்டார் வேல்முருகன் அவர்கள். அதோட எதிர்வினை தான் இப்போது அவருக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. என்னென்னா, அவர் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்காரு போல். இயல்பாக அவர் பேச்சுக்களை நம்ம பார்த்த வரைக்கும் அவ்வளவு நேரம்லாம் அவர் பேச மாட்டார். 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் பேசுவார், அவ்வளோதான். அப்படி பேசிட்டு போயிடுவார். அந்த கூட்டமோ நிகழ்வோ என்னவோ அதை பற்றி தான் பேசுவார். மற்றபடி அண்ணன் சீமான் போல் எல்லாத்த பற்றியும் பேசுகிற அளவுக்கு அவருக்கு வராது. அது அவரே கூட அந்த மாதிரி எனக்கு பேச வராதுன்னு பேசுனதை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அண்மையில் யார் போய் என்ன கீ கொடுத்தாங்களோ தெரியல, இவர் நீண்ட நேரம் பேசியிருக்கிறாரு. பேசும்போது ஒரு இடத்துல ஒரு சறுக்கல். அவர் நல்ல பேச்சாளர் இல்லைன்னு அவருக்கே தெரியணும் போது அவர் சரியாக அதை கவனத்தில் எடுத்துருக்கணும். எடுக்காமல் சேலத்தில் பேசுகிறாரு. பேசும்போது ஒரு இடத்துல விஜயோட கூட்டம், அந்த விஜய் வந்து இந்த 234 தொகுதியிலையும் முதல் 3 இடத்தை பெற்ற மாணவிகளை கூப்பிட்டு அவங்களுக்கு சிறப்பு செய்கிறாரு. அதை பற்றி விமர்சித்து பேசுகிறார். 2 படம் நடித்தா உடனே முதலமைச்சர்னு வந்துடுறானுங்க, அவனுங்களை குறை சொல்லி என்ன, 2 கிராம் கொடுத்தா நம்ம தமிழன் போய் நிற்கிறானே அப்படின்னு ஒட்டுமொத்தமாக தமிழர்களை அவமதிப்பது போல் பேசுகிறார். அதோடு நிறுத்தியிருந்தால் கூட பரவாயில்ல. அதுக்கு அடுத்த ஒரு லெவலுக்கு போய் என்ன சொல்கிறாரு, இதில் எல்லாரும் முன்னாடி, அதாவது அத்தனை மாணவியர் முன்னாடி, பத்திரிகையாளர்கள் முன்னாடி, அப்பா அத்தா முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் ஒரு 3 மாதத்தில் எப்படி ஆகும்னு தெரில, மாணவர்கள் அவங்க வந்து இன்னொருத்தனோட மனைவி ஆக போகிறவங்க, அவங்க வந்து லிப் கிஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஆபாசமாக பேசிட்டார். அது ஒரு சறுக்கல், அந்த நேரத்தில் ஏதோ பேசிட்டாருன்றது தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அப்படி தான் பேசியிருக்கிறார். பேசுனது மிக தவறு, ஆபாசமான பேச்சு. அங்கே நம்ம பார்த்த வரைக்கும் யாரும் அப்படியெல்லாம் செய்யலை. ஒரு அன்பால் அவருக்கு முத்தங்கள் கூட கொடுக்கலாம். அவர் திட்டத்தட்ட அப்பா வயது, அவர் மகளுக்கே வந்து அவர் கூப்பிட்டு இங்கே சிறப்பு செய்கிற பசங்களை விட அதிக வயது. இது வேல்முருகனுக்கு தெரிஞ்சிருந்தால் இப்படி பேசியிருக்க மாட்டார். பல பேர் அங்கே வர மாணவியரோட அப்பாக்களை விட மூத்தவர் விஜய். அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட ஒரு சித்தப்பா, ஒரு பெரியப்பா அவர்கிட்ட நடந்துக்கிறது போல், அதுவும் ஒரு நடிகர், அவங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கலாம். எப்படியாவது நேரில் ஒரு முறை பார்க்கணுன்னா இந்த தமிழ்நாட்டில் அந்த உணர்வு இருக்க தானே செய்யுது. அந்த நிலையில் அவங்க அந்த அன்பை அப்படி வெளிப்படுத்துகிறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க. சில பேர் இப்படி காமிச்சிட்டு நிற்பாங்க, அவர் இப்படி வந்து காட்டணுன்றதுக்காக. இதெல்லாம் நடக்குது, நம்மளும் காட்சிகளில் பார்த்துருக்கோம். ஆனால் யாரும் அவர் சொன்னது போல், வேல்முருகன் சொன்னது போல் அங்கே நடக்கலை. அது ஒரு ஆபாச பேச்சு தான். அது பேசிட்டார். பேசின உடனே அது எதிர்வினைகள் வர தொடங்குது. தாவேகா கட்சியிலேருந்து தாவாக்கா கட்சிக்கு கடுமையான எதிர்வினைகள் வருது. அண்ணன் வேல்முருகனுக்கு மட்டுமே தான் வருது. எல்லா பக்கமும் எதிர்வினை வந்த உடனே இவர் மீண்டும் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தினார். சரி, நடத்தி இது தவறு அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்தா, அவர் பேசினதில் எந்த தவறும் இல்லைங்கிற மாதிரி பேசினதோடு இல்லாமல், இந்த சின்ன சின்ன குஞ்சான்களெல்லாம் விட்டு என்னை பேச வச்சா பழைய வீரம் இன்னும் உள்ளே இருக்குது, தலைகீழ கட்டி தொங்க விட்டுருவேன் அப்படின்னு ஒரு நேரடி மிரட்டலை விடுத்தார். அப்போ அவர் விடுத்த மிரட்டல் வந்து சோஷியல் மீடியாவில் எழுதுகிறவங்க, யூடியூப்பில் பேசுகிறவங்க, அவங்களுக்கு தான் விட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அவரை எதிர்த்து பேசினா என்ன நடக்கும்? ஏற்கனவே கூட இதை நாம் தமிழர் கட்சியில் சிலர் வந்து எதிர்த்து பேசினதுக்கும் இதே மாதிரி பேசியிருக்கிறாரு.
யாரோ ஒருத்தரை சொல்லி அவர் உதடு இல்லாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து யூனிஃபார்மையே கழட்ட வச்சிட்டேன் ஒரு காவல்துறை அதிகாரிக்கு, நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்கன்னு பார்த்துக்கோங்க அப்படின்னெல்லாம் மிரட்டல் விடுத்தார். இந்த மிரட்டல்களுக்கே கூட இவர் மேலே புகார் கொடுக்கலாம், வழக்கும் தொடுக்கப்படலாம். அது ஒரு பெரிய செய்தி இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஆனால் செய்யலாம், அதுக்கான முகாந்திரம் இருக்குது இவர் பேசின பேச்சுக்கு. அதையெல்லாம் ஓரம் வச்சுட்டு சரி இப்படி பேசினாரே அதுக்காவது தாவேகா தரப்பில் கொஞ்சம் அடங்கியிருப்பாங்க அப்படின்னா, இவர் இப்படி பேசின பிறகு தான் மிக கடுமையான தாக்குதல்கள் வருது. அது வரைக்கும் விஜய்க்கு வந்து யூடியூப்ல சேனல் இருக்குன்னே யாருக்கும் தெரியாது, எனக்கு தெரியாது உண்மையில். தாவேகாவை ஆதரிக்கிற மாதிரி வலையொலிகள் இருக்காங்க. ஏன்னா அவங்களோட நம்ம பார்த்த வரைக்கும் அவங்க என்னென்னா முதன்மை ஊடகங்களை தான் வந்து காசு கொடுத்து சில வேலைகளை செய்கிறாங்கன்றது நமக்கு தெரிஞ்சது. ஆனால் இந்த மாதிரி தனியாக ஊடகங்கள் இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குது, திமுகவுக்கு இருக்குது, அதிமுகவுக்கு பெருசாக கிடையாது, நமக்கு தெரிஞ்சவங்க கூட கிடையாது, பாஜகவுக்கு இருக்குது, இந்த மாதிரி இருக்கிற மாதிரி தாவேகாவுக்கு நம்ம எந்த சேனலும் பார்த்ததில்லை, குறைந்தது யூடியூப்பில் பார்த்ததில்லைன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு பார்த்தா இந்த வேல்முருகனை தாக்கி வரும்போது தான் அவங்களுக்கும் ஆதரவாக 1-2 சேனல் இங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்மளும் தெரிஞ்சுக்கிறோம். கடுமையான தாக்குதல். பல பெண்கள் தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் இருந்து காணொலிகளை எடுத்து அவங்க அனுப்புகிறாங்க போல், அதெல்லாம் தொகுத்து போடுறாங்க, அடி துவம்சம் பண்ணுறாங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷனா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா, என்னென்னவோ கேட்குறாங்க. எல்லாம் முழுக்க பெண்களே கேட்குறாங்க. ஏன்னா பெண்களை தான் இவர் இப்படி பேசியிருக்கிறாருன்னும் போது. அது மட்டும் இல்லாமல் ஆண்களும் நிறைய இடத்துல பேசுகிறாங்க. அந்த மாணவ மாணவிகளே சில இடத்துல பேசியிருக்கிறாங்க, அவங்களோட தந்தை தாய்மார்களும் பேசியிருக்கிறாங்க. அப்படி எல்லா தரப்புல இருந்தும் எதிர்வினை கடுமையாக வருது. அதுவும் கடந்த 2 நாட்களில், அதுவும் இவர் மீண்டும் பேசிய பிறகு, செய்தியாளர் சந்திப்பு நடத்திய பிறகு. சரி இவர் தான் இப்படி பேசிட்டாரு, எதிர்வினை அதிகமாகுதுன்னா அவர் கட்சியை சார்ந்த ஒரு உறுப்பினர், அது முன்னாடி நாம் தமிழர் கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பிலே இருந்தவர், அவங்க கட்சியில் இப்போ ஒரு உறுப்பினர் தான். அந்த உறுப்பினர் வந்து ஒரு செய்தியாளர் ஐபிசி தமிழில் ஒரு நேர்காணல் கொடுத்துருக்கிறாரு. கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் தவறாகவே பேசலன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, அவர் விஜயை பற்றியே பேசலன்ட்டாரு. அது பேசினது பொதுவாக சொன்னாருங்க, பொதுவாக இங்கே நடக்குதா இல்லையா அதை சொன்னார். அவர் வந்து விஜயை பற்றி பேசவே இல்லை, விஜய் நிகழ்வை பற்றி பேசவே இல்லை. அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை. கோழி திருடினது போல் ஆடு திருடினது போல் நான் கனவு கண்டேன்னு வடிவேல் சூனாப்பானா காமெடி மாதிரி அவர் வந்து விஜய் பற்றி பேசவே இல்லை, விஜய் நிகழ்வை விஜய்னு சொன்னாரா அவர் அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரே சிரிப்பாக இருந்துச்சு. அப்படிலாம் பேசும்போது இன்னும் எதிர்வினைகள் அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்க. கடைசியில் இப்போ என்ன நடந்திருக்குன்னா, தாவேகா ஆதரவாளர்கள் வந்து இவங்களும் பெரியாரை ஏற்றுக்கிறாங்க, அவங்களும் பெரியாரை எடுத்துக்கிறாங்க. இந்த ஈவேரா சொம்புகளாக தான் தாவேக்காவும் இருக்குது, தாவாக்காவும் இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நீ பெரியாரை ஆதரிக்கிறேங்கிற, ஆனால் உனக்கு பெரியார் சொன்னதே தெரியல, பெண் ஏன் அடிமையானால்ன்ற புத்தகத்தை வந்து உனக்கு நாங்கள் அனுப்புகிறோன்னு போஸ்ட் பாக்ஸில் போடுறதெல்லாம் ஒரு காட்சி எடுத்து அப்புறம் வந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்தி பேசி இன்னும் அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க வேல்முருகன் அவர்களை. சரி இதெல்லாம் நடக்குது, இவர் தான் கட்டி தொங்க விட போகிறாரு, யாராவது ஏதாவது செஞ்சுருக்காரான்னு பார்த்தா எந்த செய்தியுமே இல்லை. அவர் கட்சியை சார்ந்தவங்க ஏதாவது பேசுவாங்கன்னு பார்த்தா யாருமே பேசல. அதுக்கு பிறகு எல்லாருமே அமைதியாயிட்டாங்க. எப்படி பேசுவாங்க, என்ன பேசுவாங்க? இப்போ இது வந்து இங்கே மட்டும் இருக்குது அப்படின்னு பார்த்தா இதை வந்து முதன்மை ஊடகங்கள் யாரும் எடுத்து பேசலை, அதுவும் ஒரு செய்தி. சரி பேச மாட்டாங்க, அதுலயும் நமக்கு பெரிய வியப்பெல்லாம் இல்லை. இந்த செய்தி ஆங்கில ஊடகங்களுக்கும் போயிடுச்சு. அது குறிப்பாக டெல்லியில் உட்காந்துட்டு நடத்தப்படுற ஆங்கில ஊடகங்களுக்கும் போயிட்டு நியூஸ் 9 ஒரு செய்தி தொலைக்காட்சி அவங்க எடுத்து இதை விவாதமே பண்ணிட்டாங்க. விவாதித்து அதுலேயும் தமிழ்நாட்டிலேருந்தே ஆட்களை கூப்பிட்டு அக்கா ஷாலின் மரியா லாரன்ஸ் எல்லாம் கலந்துக்கிட்டு அண்ணன் வேல்முருகனை போட்டு கிழின்னு, ஒரு சாதியவாதி, அவர் எந்த பின்புலத்துலேருந்து இயங்கிட்டு இருந்தார், இப்போ ஏதோ மாறுற மாதிரி நடிக்கிறாரு, அந்த பேச்சு வந்து ஒரு வக்கரமான பேச்சு அப்படின்னு சொல்லி அந்த நெறியாளர் கேட்க, பேச்சு மட்டும் இல்லை அவர் ஆளே அப்படி தான் வக்கரமானவர் தான் அப்படின்னு சொல்லி அவங்க பேச, அப்படின்னு இங்கேருந்து டெல்லி வரைக்குமே இவரை போட்டு இப்போது கிழிச்சு தொங்க விட்டுட்டு இருக்காங்கன்றது தான் செய்தி. இதெல்லாம் நடக்கும்போது ஒரு முக்கியமான புள்ளி இதில் பேசப்படுது. எதற்காக தவாக தலைவர் வேல்முருகன் அவர்கள் இப்படி பேசணும், அவருக்கு இப்படி பேசுறதுக்கு என்ன தேவை இருந்துச்சு, தாவேக்காவை தாக்க வேண்டிய தேவை என்ன இருந்துச்சுன்னா, தொடக்கத்தில் சில பேர் சொல்கிறாங்க அவர் டிவிக்கேன்னு அறிவித்த உடனே நாங்கள் தான் ஏற்கனவே டிவிக்கே, நீங்களும் டிவிக்கேவா அப்படின்னு எல்லாம் பேசினார். அதனாலயான்னு கேட்டால் அதனாலலாம் இல்லை. சரி அப்போ தொடக்கத்துலேருந்து இவ்வளவு நாள் ஒன்று இவர் இவ்வளோ கடுமையாக விஜய் அவர்களை விமர்சிக்கலையே, எதுக்காக திடீர்னு இப்போ விமர்சிக்கிறார் அப்படின்னா, விஜய் கட்சி தொடங்கினதுலேருந்தே, அதுவும் குறிப்பாக இந்த தேர்தலுக்கு வரப்போகிறேன்னு சொன்னதுலேருந்து, அதுவும் குறிப்பாக பிரசாந்த் கிஷோர் அவரோட அணிக்கு வந்ததுலேருந்து திமுக தரப்பு கொஞ்சம் தடுமாறி தான் இருக்குது, ஒரு பயத்தில் இருக்குன்னே நம்ம சொல்லலாம். அப்போ அந்த பயத்துக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, யாராவது ஒருத்தரை அடுத்தடுத்து அனுப்பி விஜயை வந்து தாக்கிக்கிட்டே இருக்காங்க.
முதல்ல கொஞ்சம் கம்யூனிஸ்டுகள் சில பேர் செஞ்சாங்க. அப்புறம் விசிகா வந்து கொஞ்சம் ஆதரவாக இருக்கா மாதிரி இருக்கும்போது அந்த பக்கத்துக்கு கடுமையாக காட்ட அந்த பக்கத்தில் இருக்கிற திமுக காரங்க சில பேர் இருக்காங்க. அண்ணன் திருமாவே ஒரு வகையில் திமுக காரர் தான், அவரே கூட சொல்லியிருக்கிறாரு. அவர் இல்லைனாலும் அவரும் பேசியிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி அவங்க கட்சியில் இருக்கிற திமுக காரர்களான வன்னியரசு, ஆளூர் ஷானவாஸ் இவங்கெல்லாம் பேச, அதுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் அண்ணன் திருமாவளவனே எதிர்த்து பேச தொடங்கிட்டார். அது எதுக்குன்னா திமுகவில் தங்கள் இருப்பை உறுதி செய்து கொள்ள அவங்க பேசுகிறாங்க அப்படின்றது தான் சொல்லப்படுது. அதுபோல தான் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இப்போ இறக்கி விடப்பட்டிருக்கிறார் அப்படின்ற செய்தி அந்த ஊடகத்தில் பேசும்போதே பேசப்படுது. பல இடங்களில் ட்வீட்டுகளாகவும் போடப்படுது. இது வந்து வேல்முருகன் நேரடியாக பேசலை, திமுகவை குளிர்விப்பதற்காக பேசுகிறார் அப்படின்னலாம் செய்திகள் வருது. அப்போ திமுக இறக்கி விட்டு தான் இப்படி பேசுகிறாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கலாம். அதற்காகவும் இவர் பேசியிருக்கலாம். இப்போது கடந்த முறை ஒரு சீட்டு தான் எப்போவுமே இவருக்கு தருவாங்க. இந்த முறை அவங்க நாம் தமிழர் கட்சியிலேருந்து நிறைய பேரை கொண்டு வந்து அந்த ப்ராஜெக்டை இவர் அவங்களுக்காக செய்திருக்கிறார், திமுகவுக்காக. ஏன்னா திமுகவில் நேராக சேர்த்தா பேரு கெடுதுங்கிறதுக்காக தவாகாவில் சேர்த்து, அதாவது இதுவும் தமிழ் தேசியம் அதுவும் தமிழ் தேசியங்கிற மாதிரி ஒரு வண்டியை ஓட்டலான்னு திமுக முடிவு பண்ணுது. அதுக்கு ஒரு ப்ராஜெக்டை உருவாக்குது. அந்த ப்ராஜெக்டை அண்ணன் வேல்முருகன் கையில் கொடுக்குது. அண்ணன் வேல்முருகன் அதை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது இந்த தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் இதெல்லாம் போய் இணைஞ்சதுனால குறைந்தது இன்னும் ஒரு சீட் அதிகம், இவர் 4 சீட் வரைக்கும் கேட்டதாகவும் 1 சீட்டு தான் கொடுக்க முடியும் பேசுனதாகவும், குறைந்தது இன்னும் ஒரு சீட்டாவது கொடுத்தீங்கன்னா வந்து இணைஞ்சவங்களுக்கு ஒரு சீட்டை கொடுத்து நம்ம அப்படியே ஒப்பேத்திடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவர் அந்த ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா வேணுங்கிறதுக்காக இன்னும் அதிகமாக பர்ஃபார்மன்ஸ், நான் ஏற்கனவே செஞ்ச வேலைக்கு எனக்கு கொடுங்கன்னு அவர் போய் டிமாண்ட் பண்ணி கேட்டிருக்கணும். ஆனால் அவர் அப்படி கேட்க முடியாமல் கடந்த காலத்துலேயே என்ன நடந்துச்சுன்னு தெரியும். சபரிமாலான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க போன தேர்தல் அப்போ, அவங்களுக்கு இவர் கட்சி சார்பாக சீட்டு வாங்கித்தரேன்னு போய் பேசி அவங்களுமே அதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கடைசியில் கிடைக்கல. இவரோட ஒரு சீட்டையே கடைசியில் ரொம்ப இழுபறியில் வச்சு கடைசியில் தான் கொடுத்தாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது இங்கே இந்த முறை இன்னும் ஒரு சீட் எக்ஸ்ட்ரா வாங்குறதுக்கு அவர் பல வேலைகளை செய்கிறாரு. அதுக்கு தான் நாம் தமிழர் கட்சியை கொஞ்ச நாள் திட்டி பார்த்தாரு. இப்போ விஜயத்துக்குனா இன்னும் குளிர்வாங்க. ஏன்னா அவர் மேலே ஒரு பயத்தில் திமுக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவரே செய்கிறதா தான் இதை பார்க்க முடியுது. இந்த திமுக தூண்டி விட்டு செய்கிறாராங்கிற கேள்வியும் உண்மை இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது இது மொத்தம் அந்த ஒரு சீட் எக்ஸ்ட்ரா வேணும், அதுக்காக நாங்கள் செய்வோங்கிற மாதிரி தான் இந்த செயல்பாடுகளை பார்க்க முடியும். பேசி அதை திரும்பவும் பேசி எதிர்வினை வந்து அதுக்கு பிறகு திரும்பவும் பேசி என்ன செய்வீங்கன்ற மாதிரி கேட்டு இன்றைக்கு மிக மிக கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கிறாரு. இதில் இங்கேருந்து போய் சேர்ந்து நீ எல்லாம் ஒரு தலைவனா இதுவா அதுவான்னு நாம் தமிழர் கட்சியை பார்த்து பேசின ஆட்கள் இப்போ அங்கே முட்டு கொடுக்குறத பார்க்கும்போது நமக்கு உண்மையிலே ரொம்ப சிரிப்பாக தான் இருக்குது. அவங்கள பற்றிலாம் பேசக்கூட வேணாம், கடந்து போவோம் தான் இவ்வளோ நாள் போயிட்டான். அதனால தான் இப்போவும் பேசலை, கடந்து போகிறோம். ஆனால் ஒரே ஒரு செய்தி மட்டும் அண்ணன் வேல்முருகனுக்கு சொல்லிக்க வேண்டியிருக்கு. இவங்களெல்லாம் நம்பி உங்களை நீங்கள் சீமானா நினச்சிக்கிட்டீங்கன்னா இது மாதிரி இன்னும் நிறைய நடக்கும். அதனால் நம்ம சொல்கிறது என்னென்னா, ஒத்த சீட்டு முத்தையா, கொஞ்சம் பார்த்து கவனமாக பேசுங்கய்யா.